ஹாய். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் ஹிந்து, என் ஹஸ்பண்ட் முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நெறைய டவுட் நீங்க கேட்குறீங்க. நீங்க ஏன் சகர் இருக்கிறீங்க, நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நான் டவுட்ஃபுல்லா தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ, கமெண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்தது. எனக்காக சேர்த்து ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்படி ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. இதுதான்டா பிளெஸ்ஸிங்ஸ், இதுதான்டா நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நானும் உங்க எல்லாருக்கும் சேர்த்து கண்டிப்பா ப்ரேயர் பண்றேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். தென் இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றிட்டு கத்திரிக்காய் அதில் போட்டு கொஞ்சம் தூரம் ஆயிலே நல்லா வேக விடணும். மூடி போட்டு தென் வந்து மசாலா வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்க விட்டு மசாலா வடை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் லெட் போட்டு மூடி வேக விட்டு எடுத்து பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மோர் குழம்புக்கு, கலவை சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக